தமிழகத்தையே திருப்பி போட்ட சம்பவம். மோடியின் புதிய அஸ்திரம் இது ஒன்று போதுமே. தமிழக அரசியலில் மக்கள் நலனை மையமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவை முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மோடி முகாம் என்ற பெயரில் நடத்தப்படும் சேவை முகாம்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த முகாம்கள் மூலம் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கங்கள் வழங்கப்படுவதுடன் அந்த திட்டங்களுக்கு தகுதியானவர்கள் நேரடியாக பதிவு செய்து பயன்பெறவும் வழிகாட்டப்படுகிறது. இதன் மூலம் அரசு திட்டங்கள் குறித்த தகவல்கள் மக்களிடம் எளிதில் சென்றடைவதோடு இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த நலன்கள் நேரடியாக பொதுமக்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இந்த முயற்சிகளை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். இந்த முகாம்களின் வாயிலாக கல்வி மற்றும் சமூக நலத்தை மையமாக கொண்ட சில முயற்சிகளும் செயல்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக தந்தையை இழந்த பெண் குழந்தைகளின் கல்வியை தொடர உதவுவதற்காக மோடியின் மகள் என்ற திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் திட்டமும் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அந்த குழந்தைகள் கல்வியை இடையூறு இல்லாமல் தொடர உதவியாக நிதி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை வானதி சீனிவாசன் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறார். பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு திறன் மேம்பாட்டு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் பெண்களுக்கு தையல் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சிகளை முடித்த பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பல பெண்கள் தங்களுக்கு தாங்களே தொழில் செய்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பை பெறுகின்றனர். இத்தகைய முயற்சிகள் பெண்களின் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதோடு குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் உதவுகின்றன. இந்த முயற்சிகளும் வானதி சீனிவாசன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் மக்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகின்றன. இந்த முகாம்களில் பொது மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் கண் பரிசோதனைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக மருத்துவ சேவைகளை எளிதில் பெற முடியாத ஏழை எளிய மக்களுக்கு இத்தகைய முகாம்கள் ஒரு முக்கிய உதவியாக இருந்து வருகின்றன. பலருக்கு ஆரம்ப நிலையிலேயே உடல்நல பிரச்சினைகளை கண்டறிந்து சிகிச்சை பெறும் வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கிறது. இத்தகைய மருத்துவ முகாம்களும் வானதி சீனிவாசன் முன்னெடுப்பில் நடைபெற்று வருகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் உபகரணங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் இந்த உதவிகள் வழங்கப்படுவதால் அவர்கள் சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் வாழ உதவியாக இருக்கிறது. இந்த உதவி முயற்சிகளையும் வானதி சீனிவாசன் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறார். மேலும் சாலையோரங்களில் சிறு வியாபாரம் செய்து வாழும் வியாபாரிகளின் சிரமங்களை குறைக்கும் நோக்கில் அவர்களுக்கு நிழற்குடைகள் வழங்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடும் வெயில் மழை மத்தியிலும் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் இந்த சிறு வியாபாரிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க உதவுகிறது. இந்த நடவடிக்கைகளையும் வானதி சீனிவாசன் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். மொத்தத்தில் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிகள், கல்வி உதவி திட்டங்கள், பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் சமூக நல உதவிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல சேவை முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த முயற்சிகளை ஒருங்கிணைத்து தீவிரமாக செயல்படுத்தி வருவது கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் என்பதும் குறிப்பிடத்தக்கது.